பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் தமிழகத்தின் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகியுள்ளார் ஓவியா. இப்போ இவர் யார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். ஓவியாவின் நிஜ பெயர் ஹெலன். இவர் 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கேரளாவில் பிறந்தார். இவருடைய தந்தை நெல்சன், தாயார் ஜான்சி. இவர் தன் பள்ளி படிப்பை முழுவதும் கேரளாவில் உள்ள திருச்சூரில் முடித்துள்ளார். அதன் பிறகு திருச்சூரில் உள்ள விமலா கல்லூரியில் BA ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் டிகிரி முடித்துள்ளார். படிப்பு முடித்த பிறகு மாடலிங் மீது ஆர்வம் கொண்ட ஓவியா ஃபேஷன் ஷோக்களிலும் பல விளம்பர படங்களிலும் வந்துள்ளார். நடிகையாவது தன்னுடைய பெரிய கனவு இல்லைனாலும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பார்ப்போம் என்று முதலாக மலையாளத்தில் 2007ஆம் ஆண்டு வெளியான கங்காரு என்ற படத்தில் நடித்தார். அதன் பிறகு 2 மலையாள படங்களில் நடித்தார். இதன் மூலம் இயக்குனர் சர்க்குணம் இவரை பார்த்து களவாணி படத்தில் நடிக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கார். அந்த படத்தின் வெற்றி மூலம் இவர் தமிழ் சினிமாவில் நடிக்க பல வாய்ப்புகள் கொடுத்தது. அத்தோடு களவாணி படம் 2011ஆம் ஆண்டு கிரண்டக்கா என்ற பெயரில் கன்னடத்தில் ரீமேக் செய்யப்பட்டது. இதில் நடித்ததின் மூலம் கன்னட சினிமாவிலும் இவர் அறிமுகமானார். தென்னிந்தியாவில் 4 மொழிகளிலும் நடித்த இவர் ஹிந்தியில் 2015ஆம் ஆண்டு வெளியான ஹே ஹிஸ் ஹபிதா என்ற படத்திலும் நடித்துள்ளார். இவர் தன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்துள்ளார். அத்தோடு தாயும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாயை காப்பாற்றும் கட்டாயத்தில் இருந்த இவர் தான் நடிக்கும் படங்களில் பெரிதாக தனக்கு பெயர் எதுவும் கிடைக்காது என்று தெரிந்தும் பல பட வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு நடித்துள்ளார். ஆனாலும் அவருடைய தாயை இவரால் காப்பாற்ற முடியவில்லை. ஓவியா நடிக்க வந்து இந்த வருஷத்தோடு 10 ஆண்டுகள் முடிவடைந்துள்ளது. இந்த 10 ஆண்டுகளில் இவர் 25 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். இருப்பினும் திரை உலகில் கிடைக்காத பெயரும் புகழும் இவருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் கிடைத்துள்ளது. இதற்கு காரணம் இவருடைய பழக்க வழக்கமும் இவருடைய நேர்மையும். இவரை பற்றி கூறும்போது தனிமையில் இருப்பது இவருக்கு பிடிக்குமாம். அதுவும் தனிமையில் பேசிக் கொண்டிருப்பது இவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். பல நேரங்களில் கண்ணாடியை பார்த்து இவரையே புகழ்ந்து கொள்வாராம். அத்தோடு நண்பர்கள் ஆனாலும் எதிரி ஆனாலும் நேருக்கு நேர் மனதில் பட்டதை கூறுபவர் இவர். அது மட்டும் இல்லாமல் மழையில் நனைவதும் தனிமையில் நடனம் ஆடுவதும் இவருக்கு மிகவும் பிடித்ததாம். அத்தோடு பாடல் பாடுவதும் இவருக்கு பிடிக்குமாம். தன்னுடைய உடலை ஃபிட்னஸாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சியோ உணவு கட்டுப்பாடோ கடைபிடிப்பது இல்லையாம். அம்மா சமைக்கும் பிரியாணியும் மீன் குழம்பும் மிகவும் பிடித்த ஒன்றாம். அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் என்னுடைய உடல் அமைப்பு அப்படியே தான் இருக்கும், என் உடல்வாகு அப்படி என்று கூறுகிறார். சிறு வயதிலிருந்தே கலகலப்பாக வாழ்ந்து பழகிவிட்ட இவர் சோகமாக இருக்க விரும்புவதில்லையாம். அத்தோடு தன்னுடைய கவலையை மற்றவர்கள் பார்க்கும்படி வெளிப்படுத்தவும் இவர் விரும்புவதில்லை. இவருக்கு மிகவும் பிடித்தது ஹாரர் படமாம். நாவல்களில் ரொமான்ஸ் மற்றும் காமெடி நாவல்களை விரும்பி படிப்பாராம். தனிமையில் இசையை கேட்பதும் இவருக்கு பிடிக்குமாம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் பற்றி இவருக்கு தெரியாது என்றாலும் இவருக்கு காங்கிரஸ் கட்சியை பிடிக்குமாம். அத்தோடு செல்ல பிராணிகள் வளர்ப்பது இவருக்கு ரொம்பவே பிடித்த ஒன்றாம். இவருடைய செல்ல நாய் பெயர் அப்பு. கேன்சர் நோயால் தன்னுடைய தாயை இழந்த இவர் தன்னுடைய கவலைகளை மறந்து தன்னம்பிக்கையுடன் முன்னோக்கி நடைபோடும் இவரை பார்த்து பலரும் தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு வி டாக்கீஸ் சேனலை லைக், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.